ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் உங்களுக்கு 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அந்த எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன, அதுபோக உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் படி எதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸாமில் 5 ஒன் வேர்டு, ஏன்னா 2 யூனிட் அப்படின்னு சொல்லும்போது 10 ஒன் வேர்டு நமக்கு புக் பேக் இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு 5 ஒன் வேர்டு கேட்குறாங்க. பேலன்ஸ் 3 ஒன் வேர்டு அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இயல் 1 இயல் 2ல் இருக்கக்கூடிய பாடல் வினா படிச்சிருக்கணும். பாடல்னு சொல்லும்போது நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் 2 பாட்டு இருக்குது. ஒன்று அன்னை மொழி அழகார்ந்த செந்தமிழை, அதே இதிலேயே தென்னன் மகளே என ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அடுத்து செப்பரியன் என் பெருமை. 2வது யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி பரிபாடல் அடியில் இருக்கக்கூடிய பாடல். அதே மாதிரி ஃபஸ்ட் யூனிட்டில் நமக்கு காலக்கணிதம் பாடத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் எனது மானிட தத்துவம், அந்த பாடல் ஒன்று இருக்குது. பாடல் வினா இந்த 3லேருந்து 1 தான் கேட்குறாங்க. அந்த 3 கேள்வி பாடல் வினா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் உங்களுக்கு 2 தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் 5 2 மார்க் இருக்குது, செகண்ட் யூனிட்டில் 5 2 மார்க் இருக்குது. அதுலேயும் 2 பார்த்தீங்கன்னா இலக்கண வினாக்கள் போயிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல்லினுடைய வகைகள் இம்பார்ட்டன்ட். மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக, இயல் 2ல் இருக்கக்கூடியதில் இம்பார்ட்டன்ட். தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றிற்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அந்த 4 திசைகளை எழுதி கிழக்கு அப்படின்னம்னா கொண்டல், மேற்கு அப்படின்னம்னா கோடை, வடக்குனா வாடை, தெற்குனா தென்றல், அந்த 4 பெயர்கள் நீங்கள் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 கேள்வி உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சியில் வரக்கூடியது. அதில் நீங்கள் 4 2 மார்க் அட்டன் பண்ணணும். பலகை என்பதனை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றானது சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இயல் 1ல் கீழ்காணும் சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. குவியல், கள், மந்தை, கட்டு. கல் குவியல், பழம் குலை, புல்கட்டு, ஆடு மந்தை. இது அதுமாதிரி எண்ணு பெயர்களை எழுதுக. இயல் 1ல் இருக்கக்கூடியது நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, 5 சால்பு ஒன்றிய தூண். இது ஒன்று படிச்சுக்கோங்க. அதே செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பயிற்சியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, இயற்கை செயற்கை விதி வீதி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இயல் 1 and 2ல் இருக்கக்கூடிய இந்த கலைச்சொல் தருக ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இது போக ஃபஸ்ட் யூனிட்டில் கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள், அந்த ஒரு மொழித்திறன் பயிற்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 4 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து 2 வினாக்களுக்கு வினை தருக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் மனப்பாட பாடல் கட்டாய வினா கேட்பாங்க. செய்யுள் உரைநடை தனித்தனியாக கேட்பாங்களா அப்படின்னம்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தனித்தனியாக கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட்டமுக்கு 50 மார்க் தான் கொஸ்டின். அப்படிங்கிறனால உங்களுக்கு செய்யுள் உரைநடை 2 சேர்த்து தான் கேட்பாங்க. நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு பெருஞ்சு தரனார், புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுபோல் 5 பெயர் வகைகள். அதுமாதிரி செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது கீழே கொடுத்துருப்பேன். அன்னை மொழியை என தொடங்கும் பாடல், மாற்றம் எனது 2 தான் இருக்குது. உங்களுக்கு எய்தர் சாய்ஸில் கேட்பாங்க. அப்படிங்கிறனால இந்த 2ஐயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது மொழித்திறன் பயிற்சியில் 3 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடியதில் அடிக்கோடிட்ட சொற்களை தொழிற்பெயலாக மாட்டுக, அது ஒன்று. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அவை யாவை, இது புக் பேக் கிடையாது, ஆனால் அடிஷ்னலாக இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்சரோடு கொடுத்துருக்கக்கூடிய 2ல் 1, அதுபோக ஆன்சர் இல்லாமல் கொடுத்துருக்கக்கூடிய 2ல் 1. மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்ற, இது படிச்சிருக்கணும். இல்லைன்னா மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டிட போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனை வாழ்த்தி மடல், 2 படிச்சிருந்தீங்கன்னா 1 அட்டன் பண்ணிடலாம். இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் விண்ணப்ப கடிதம் எழுதுறீங்கன்னா நூலக வசதி வேண்டிய விண்ணப்பம், இது அப்படி இல்லை அப்படின்னம்னா புகார் கடிதம், ரைட்டுங்களா. இந்த 2ல் 1 எக்ஸாமில் கேட்பாங்க. இது 2ஐயும் படிச்சுக்கோங்க. அடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஒரு படம் கொடுத்து அந்த படத்துக்கு பொருத்தமான கவிதை எழுத சொல்கிறாங்க. அது மற்றபடி நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்னென்னன்றதை சொல்கிறேன், அதை மட்டும் படிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு வளமும் சொல்வளமுடையது பாவனார் வழி நின்று, இயல் 1ல் இருக்கக்கூடிய இதுவும் பிரம்மம் கதையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா பிரம்மம் கதை இந்த வருஷம் தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்றனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நெடுவினாலும் உங்களுக்கு அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, எதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் தெரியும். அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ வரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.